என்ன லட்சுமி மேடம், என்ன முட்டாள்தனம் பண்ண பாக்குறீங்க? உயிர் முக்கியம்தான். அதுக்காக நம்ம வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்க முடியுமா? என்ன உன்னி சார், வாய்ப்பு கிடைச்சதுன்னா இப்படிதான் ஒரு அப்பாவியோட குடும்பத்தை அடிக்கணும்னு நினைப்பீங்களா? என்ன ஹரி சார் இது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நம்ம லட்சுமி அம்மா குடும்பத்துக்கு உதவி பண்ணதானே நான் வந்தேன். உன்னி சார், இதுக்கு பேர் தான் உதவியா? சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியல ஹரி சார். யாரும் வீட்டை விற்க வேணாம். இதுல 20 லட்சத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் கிளைம் இருக்கு. நான் போட்டிருக்கிற ஃபேமிலி இன்சூரன்ஸ் தாத்தாக்கும் சேர்த்துதான் இதுல இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனா எப்பவும் எதுக்காகவும் நான் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியா குட்டி, பவி நம்மள காப்பாத்திட்டா. ஹரி சார், பவிய பாத்தீங்களா? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டா. லட்சுமி மேடம், பணம் கட்டிட்டீங்களா? ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. நீங்க லேட் பண்ண அப்புறம் பேஷண்ட்டுக்கு தான் ஆபத்து. டாக்டர், நாங்க பணமா கட்டல, ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். வெரி குட். இததானமா நான் கேட்டேன். நீங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு ரிசிப்ட வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே டாக்டர். ஓகே. உனி சார், அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? சரி, ஏன் நிக்கிறீங்க? போலாம். வரேன் சார். வரேன் லட்சுமி. நன்றி. இது இன்சூரன்ஸ் போட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ். பவித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இங்க பாரு, இவங்களே உனக்கு துரோகம் பண்ணவங்க. இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண நீ முன்ன வந்து நிக்கிற. This is all so stupid. நான் சொல்றது கேளு. வேண்டாம். பிரதீபா, யார பத்தி யார்கிட்ட பேசுற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. பவி, இது இந்தங்க மேடம். பவி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் மனசுல நம்ம குடும்பத்தை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க. அத்தை, நீங்க வேணா உங்க குட்டி முக்கியம்னு எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி ஒரு நாளும் நினைக்கல அத்தை. என்ன பவி இப்படி சொல்ற? நான் எப்படி உன்னை விட்டுட்டேன்னு சொல்ல முடியும்? நான் எப்பவுமே உன்னோட நினைப்பாதானே இருக்கேன். அது எனக்கு தெரியும் அத்தை. ஆனா மனசுக்குள்ள இருக்கிறத யாரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம குடும்பம் கஷ்டப்படும் போது கூட வந்து நின்னு உதவி பண்ணணும். அதுதான் பந்த பாசம். பவி, உன்னை பத்தி எனக்கு தெரியும்.
நான் காலை இடிச்சுக்கிட்ட போது நான் உனக்கு ஃபோன் பண்ண உடனே நீ துடிச்சு ஓடி வந்த. என்ன தோள் மேல தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த விஷயமா இருக்கட்டும், அசோசியேஷன் அக்கவுண்ட்ல பணம் காணாம போன விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரதிபா கிட்ட சபதம் போட்டது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல நீ என்ன காப்பாத்துனது என் மேல வச்சிருக்கிற பாசம் தானே? பவி, நீ உன் அம்மா வீட்டுக்கு போகாம ஹரி சார் வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் எங்க மேல இருக்கிற பாசம் தானே? அப்படிதானே? சொல்லு பவி. மேடம், டாக்டர், இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? எவ்ரிதிங் வென்ட் ஃபைன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. அவருக்கு மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால இங்க இருந்து உடனடியா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இன்னொரு 10 நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மத்தபடி எவ்ரிதிங் ஃபைன். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நல்லதுமா. பவி, இது கூட உன்னாலதான். உன்னாலதான். வாமா. பவித்ரா, லக்ஷ்மி, நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க? எனக்கு அப்பவே தெரியும் நீங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு. இது எல்லாமே அந்த கடவுளோட மகிமைதாமா. ஆமா, திருவேங்கட சார் எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. முருகன் அருளால அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரிம்மா. வரேன். சரிம்மா. வா பவி, போலாம் வீட்டுக்கு. வா. என்ன பிரதீபா,
உன் முகமே மாறி போயிந்தி. எள்ளும் கொள்ளும் போட்டா வெடிக்கும் போல இருக்கே. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே நீ கதி அதோ கதிதான். பரிமளாமா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கு. அந்த உன்னி சார் நான் சொன்ன மாதிரி பண்ணாரா இல்லையா? என்ன ஆனாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன். பவி, நாம 2 பேரும் இவ்ளோ சீக்கிரத்துல இந்த அபார்ட்மெண்ட்குள்ள வருவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த முருகன் சாமி தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருக்கான். எனக்கும் உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி உதவுறதுன்னு தான் பாப்பேன். ஒரு முறை கூட நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சது கூட கிடையாது. அப்படியா? எனக்கு தெரியும். வா வா. பவி, நீ இல்லாம வீடு வெறிச்சோடி இருந்தது. ஆனா இனிமே அப்படி இருக்காது. எல்லாமே பழையபடி மாறிடும் இல்ல? வா. எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா நானு? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பவி வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷத்துல இருக்கேன் நானு. வா பவி, நம்ம வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கு போலாம். வா வா. என்னாச்சு? வா, உள்ள போலாம். நம்ம வீடு தானே, உன் வீடு தானே. வா வா வா. வாமா வா. இல்ல லக்ஷ்மிமா, நான் உள்ள வரல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? லக்ஷ்மி அம்மாவா? நாமெல்லாம் ஒன்னாயிட்டோம்ல. அப்புறம் அப்புறம் என்ன? வா, அத்தை கூப்பிடுறல்ல. வா, உள்ள போலாம். வா. லக்ஷ்மி அம்மா, நான் வந்தது உங்களுக்காக தான், உங்க பையனுக்காக இல்ல. என்னது லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? வேண்டாம் பவி, எங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும். வா, அத்தை கூப்பிடுறல்ல. வா. லக்ஷ்மி அம்மா, இப்பவும் சொல்றேன், உங்களை எனக்கு பிடிக்கும். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா மாமியார் மருமக சண்டைக்கு பவித்ரா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான்னு பயந்தோம். ஆனா கமா போட்டு தொடர வச்சுட்டானே. இனி இருக்கிற வரியில நாம தான் எழுதணும். என் மேல எந்த கோவமும் இல்லல்ல உனக்கு. அப்புறம் என்ன? நான் தானே உன்னை கூப்பிட்டு இருக்கேன். வா வா, உள்ள போலாம் பவி.
வா உள்ள. லக்ஷ்மி அம்மா, திரும்பவும் சொல்றேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இப்ப உள்ள வந்தேன்னா அது சந்தோஷோட பொண்டாட்டியா தான் உள்ள வரணும். அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. நீங்க போங்க. நான் இப்போ எப்படி இருக்கேனோ அப்படியே இருந்துக்கிறேன். என்ன பேசுற நீ? ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? குட்டி மேல இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் குறையல பவி. அவன் ரொம்ப பாவமாயிட்டான் பவி, ரொம்ப பாவமா இருக்கான். பாவம்? அவன் பாவம் இல்ல, அவன் பண்ணது எல்லாம் தான் பாவம். அவன் பண்ணது துரோகம். அதை என்னால அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதுக்கு மேல இதெல்லாம் தாங்குற சக்தி என்கிட்ட இல்ல பவி, என்கிட்ட இல்ல. கடவுளே, இப்பதான் நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன், அதுக்குள்ள இப்படி சோதிக்கிறியே பவி. இங்க பாருங்க, நாம தப்பு பண்ணிட்டு கடவுளை திட்டுறதுல எந்த நியாயமும் இல்ல. சந்தோஷ் மேல எனக்கு இருக்கிற கோபம் குறையவே குறையாது. நான் இங்க இருந்து போனவளாவே இருந்துக்கிறேன். பவி, அத்தை கேக்குற, எனக்காக நீ வரக்கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க, என்னால வர முடியாது. என்ன பவி, ஆனாலப்பட்ட சிவபெருமானே தவம் இருந்த ஒரே காரணத்துக்காக அரக்கர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தாரு. ஆனா நாம சாதாரண மனுஷ ஜென்மம் பவி. நாங்க பண்ண தப்ப நீ மன்னிச்சிட்டு எங்களை ஏத்துக்க கூடாதா? சொல்லு பவி. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து அப்பாவோட உயிரை காப்பாத்துன, இந்த வீட்டை காப்பாத்துன, என்ன காப்பாத்துன? ஏன் பவி? சொல்லு பவி, ஏன் காப்பாத்துன? அது அது என் கடமை. ஓ, நான் அதை பண்ணிதான் ஆகணும். கடமை. ஆனா சந்தோஷ் அவன் கடமை பண்ணல. புருஷனா லட்சணமா நடந்துக்கல. அதான இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். கடமை, கடமை. போதும் பவி, போதும். அவன் பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பவி. என்ன மன்னிச்சிடு, என் குட்டிய மன்னிச்சிடு பவி. அவன் செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சிடு. நான் வேணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இங்க பாருங்க அத்தை, தப்பு பண்ணவங்க தான் தண்டனைய அனுபவிக்கணும். பாவம், நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க என் அம்மாவை விட ஒசத்தி. நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க. சந்தோஷ் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான். என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. என்ன தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். இதோ நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருக்கேன். போங்க, நீங்க போய் தாத்தாவோட துணி எல்லாம் எடுத்து வைங்க. நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். போங்க போங்க. நில்லு. இதுதான் உன் முடிவா? அப்போ இப்ப ஏன் முடிவை கேட்டுக்க பவி. எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பியோ அப்பதான் நான் என்னோட காலடியை இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வைப்பேன். இது ஓ மேல சத்தியம். அத்தை, அத்தை,